இந்த உண்மை உங்களுக்கு இன்னும் புரியலையா? அது புரியுது. அதே மாதிரி உன்னோட பணத்தாசை எனக்கு எதிரா உன்னை நல்லா மாத்திருச்சு. இத நீ ஒத்துக்கோ. என்னது? எனக்கு பணத்தாசையா? வாங்கின 10 லட்சம் ரூபாய்க்கு நீ தான் பொறுப்பு. ஸ்ரீனா மட்டும் திரும்ப வேலைக்கு வரல, பிசினஸ் அழிச்சிருவேன். என்னடா சொன்ன? கடனை வாங்கிட்டு லோலாய்த்தனம் பண்ணி ஏமாத்த பாக்குறவங்க கிட்ட கராரா வசூல் பண்றதுல என்ன தப்பு? நம்ம டாக்குமெண்ட் போர்ஜரி பண்ணது அவளுக்கு தெரியும். அவளை வெளியில விட்டா ஊருக்கே சொல்லிடுவா. என் பிள்ளையோட வாழ்க்கை வயிறு ஒண்ணு நினைச்சு இப்படி கரியாயிருச்சு. நான் பேர பிள்ளை மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அது புகழ்மணி பிள்ளை இல்லைன்னு தேவி ஒரு குண்ட தூக்கி தலையில போட்டுட்டாளே. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே. ஒன்னா ரெண்டா நீ பண்ண பாவம் குறையெல்லாம் நம்ம புள்ள மேல வச்சுக்கிட்டு மருமக மேல நடத்த கட்டவா மல்லடிங்கிற பட்டத்தை எல்லாம் கொடுத்த. அதுக்கு தண்டனை வேண்டாம்? அதுக்காக தான் கடவுள் இந்த தண்டனையை கொடுத்துருக்காரு. செல்வி, என்னை மன்னிச்சிடுமா. நீ என் ஆண்மை இல்லாதவன்னு சொன்ன கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். உன் மனசை அளவுக்கு மீறி காயப்படுத்திட்டேன். என் தவறெல்லாம் இப்ப எனக்கு புரியுது செல்வி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் செல்வி. நமக்குள்ளார இனிமே பிரிவுன்றதே இல்லை செல்வி. என்ன மன்னிச்சிருங்க புகழ். நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். மருமகளே, என்னம்மா அது? அதான் புகழ் திருந்திட்டாங்க. அவர் திரும்பியதுல எனக்கு சந்தோஷம் தான் மாமா. ஆனா அவர் திருந்தனதுக்கு விலை தேவியோட உயிர். அதுக்கு இந்த விலை கொஞ்சம் அதிகம்தான் மாமா. செல்வி, நீ இந்த வீட்டு மருமக. நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுமா. நான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன். உனக்கு நடந்த கொடுமைக்கெல்லாம் நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. பெரிய மனுஷனா நியாயஸ்தரம் நடந்திருந்தா இந்த வீட்டுல பல கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்காதே மாமா. நீங்க தான் அப்படி செய்யலையே. அத்தை மதம் பிடிச்சு ஆடினப்ப அங்குசமா நின்னு அவங்கள அடக்கி இருக்கணும். அதுவும் நீங்க பண்ணல. நெருப்ப தலைகீழ பிடிச்சாலும் அது நேரதான் எரியும்.
அந்த மாதிரி உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க எந்த சூழ்நிலையிலையும் நியாயமா நின்னு நேர்மையான தீர்ப்பு சொல்லணும். அதுவும் நீங்க சொல்லலையே. அந்த வருத்தம் தான் மாமா எனக்கு. மத்தபடி வேற எந்த கோவமும் இல்ல. மருமகளே, மருமக என்னையத்த கூப்பிட்டீங்க? போதும்மா, எல்லா தப்பும் செஞ்சது நான் தான். நீ உங்க மாமாவை குத்த சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? அம்மாடி அம்மாடி, தேவிய நான் தலையில தூக்கி வச்சு தான் ஆடுனேன். அது தப்புன்னு புரிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் திருந்திட்டம்மா. இத பாரு, நான் பழைய பார்வதி இல்லம்மா. என்ன மன்னிச்சிடுமா. தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போகாத செல்வி. அத்த, நான் மலடித்த காக்க வலிப்புக்காரி. நெக்லஸ் திருநவ, குழந்தைய திருநவ, தேவிய மாடி படிக்கட்டுல இருந்து தள்ளி குழந்தைய கொல்ல பார்த்தவ. இது எல்லாத்துக்கும் மேல நான் நடத்த கட்டவத்த. ஐயோ போதுமா, போதுண்டி செல்வி, என்ன வார்த்தையால கொல்லாதடி. அத்த, பொண்ணுங்கள்ல 2 வகை இருக்காங்க. ஒண்ணு மண்ணெண்ண மாதிரி, இன்னொன்னு தண்ணி மாதிரி. 2மே நிலத்துக்குள்ளதான் கிடைக்குது. ஆனா ஒண்ணு நெருப்பை உண்டாக்குது, அது அழிக்கிற சக்தி. இன்னொன்னு நெருப்பு அணைக்குது, அது ஆக்குற சக்தி. நீங்க நெருப்பா இல்ல தண்ணி அத்த? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல அத்த. எனக்கு உங்க மேல வருத்தம் தான், மத்தபடி கோவம்லாம் எதுவும் இல்ல. வாமா போலாம், வா. செல்வி, நான் உன் புருஷன்ற உரிமையில சொல்றேன், நீ என்னை விட்டு போக கூடாது. என்ன தடுக்காதீங்க புகழ். என் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் விதிப்படிதான் நடந்ததுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இனிமேல் என்னாலையும் இந்த குழந்தையாலையும் இந்த வீட்டுல நிச்சயமா வாழ முடியாது. இப்ப இருக்கிற குற்ற உணர்வுல நீங்க என்ன ஏத்துக்கலாம். ஆனா நாளைக்கு காலம் மாறும்போது வார்த்தைகளும் மாறும், உங்க மனசு மறுபடியும் மாறும். காதலிச்சு கெட்டு போன தேவிய எனக்கு கட்டி வச்சவதான் செல்வி அப்படின்னு உங்களுக்கு தோணும். யாரோட குழந்தைக்கும் நாம அப்பாவா இருக்கோமேன்னு உங்க மனசுல ஒரு முள்ள தெக்காம இருக்காது. மறுபடியும் ஒரு புயலை சந்திச்சு எதிர்த்து போராடுற பலமும் தெம்பும் என் மனசுலயும் உடம்புலயும் இல்ல புகழ். என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் செல்வி. மன்னிக்கிறது தானே சிறந்த மனுஷ குணம். நான் உனக்கு எவ்வளவு காயப்படுத்திருக்கேன் இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதமா ப்ளீஸ். புகழ், நான் ஒரு கவிதை படிச்சேன் புகழ். பூக்களால கூட உங்க மனைவி அடிக்காதீங்க, பூவுக்கு வலிக்கலாம், இல்ல அந்த பூவை விட மென்மையான உங்க மனைவிக்கு வலிக்கலாம். அதனால பூக்களால கூட உங்க மனைவியை அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு கவிதை. நாம மறுபடியும் சேர்ந்து வாழ முடியாது புகழ். அதுக்கான எல்லா தகுதியும் நாம இழந்துட்டோம். நான் உங்களை மட்டும் தப்பு சொல்லல, எனக்கும் குறைகள் இருக்கு. எனக்கு எனக்கு நீங்க எல்லாமே வாழ முடியல, உங்க கூடயும் வாழ முடியல. ஆனா வேற வழி இல்ல, மனசு சுக்குனர் உடைஞ்சு போச்சு. அது இனிமே ஒட்டவே ஒட்டாது. புகழ், எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லு. இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தானே நான் ஊர் பூரா சொல்லுவேன். அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க புகழ். சரி. தேங்க்ஸ் புகழ். நான் கிளம்புறேன். இந்த ஊர்ல தான் நான் எங்கேயோ இருப்பேன். போற பாதையில நம்ம அடிக்கடி சந்திக்கவும் செய்யலாம்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். நான் தடுக்கல. அம்மா போலாமா? இல்லம்மா, நான் தடுமாற மாட்டேன். என் வாழ்க்கையில நல்ல அனுபவம் கிடைச்சது. அதுக்கு இந்த வீடு சிறந்த பள்ளிக்கூடமா இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு, இந்த பள்ளிக்கூடத்துல அனுபவம் பாடம் கத்துக்கிறதுக்கு ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது. பரவாயில்ல, கத்துக்கிட்ட பாடம் மீதி வாழ்க்கை சமாளிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நான் வரேன். நான் வரேன் மாமா. செல்வி, மாமா போலாம். தலைவர் நம்மள ஸ்னேகா வீட்ல எக்ஸ்பிரஸ் விட சொல்லியிருக்காரு. வா போலாம். அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு இப்பதான் வேலை வந்திருக்கு. வா மச்சி, ஜமாய்ச்சிடலாம். ஜமாய்ப்போம். பணம் 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 பணத்துக்காக நாம இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறது, அதுவும் ஸ்னேகா கிட்டே. நாம செஞ்சது சரியா? சுந்தரம் கொடுத்த பணத்தை கூட மறைக்காம ஒழிக்காம கொடுத்தவளாச்சே, அவளை போய் பணத்துக்காக நான் தப்பு பண்ணிட்டேனே. கூடாது கூடாது, நோ நோ. அதுவும் நம்ம தங்கச்சி அவகிட்ட போய் ரவுடிங்களை அனுப்பி ச்சே. கடனை வாங்கிட்டு லோலாய்த்தனம் பண்ணி ஏமாத்த பாக்குறவங்க கிட்ட கராரா வசூல் பண்றதுல என்ன தப்பு? நம்ம டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணது அவளுக்கு தெரியும். அவளை வெளியில விட்டா ஊருக்கே சொல்லிடுவா. அப்புறம் நம்ம பிசினஸ் காலி, நாமளும் காலி. சரிங்கப்பா, நம்ம கடனை ஏமாத்தணும் ஒரு நாள் கூட நினைக்கலையே. கொடுக்க முடியாத கொடுமை. காதலுக்காக தானே கடன் வாங்கினா. ரஞ்சினியோட காதலை நிறைவேற்ற முடியலையே, அப்ப கூட பணம் தானே தடுத்தது. இப்பதான் பணம் இருக்கு, ஸ்னேகாவோட காதலையா நிறைவேற்றுறனே. டே கேசவா, அவளை விட்டுறா ப்ளீஸ். அவ ரஞ்சினிடா, அவ நம்ம ரஞ்சினிடா. முண்டம் அறிவு இருக்கா? ஸ்னேகாவை இப்ப விட்டுட்டா இனிமே இந்த வட்டி பிசினஸே விடணும், பணம் பண்றதை விடணும். அது முடியுமா? முடியாது. நமக்கு பணம் வேணும், மீனுக்கு தண்ணி மாதிரி. அது இல்லைன்னா நம்ம செத்துருவோம். ஸ்னேகா வாட்டிச்சு நொறுக்கட்டும், அவ சாகணும். சொல்லுங்க பாஸ். எங்கடா இருக்கீங்க? இப்ப நாங்க ஸ்னேகா வீட்டு வாசல்ல நிக்கிறோம். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க. அவங்க அலற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அவங்கள அடிச்சு தூக்கிறோம் பாஸ். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, வேண்டாம், விட்டுடு. பாஸ், ஸ்னேகா மேல ஒரு தூசு துரும்பு கூட படக்கூடாது. போன சந்தடியே தெரியாம அப்படியே திரும்பி வாங்க. பேசாம வந்துருங்க. என்ன தலைவா, பணம்? பணம் வேண்டாம், பணம் வேண்டாம், வந்துருங்கடா ப்ளீஸ். அப்ப அடிச்சு நொறுக்க வேண்டாமா? டேய், என்ன எந்த கேள்வியும் கேட்காம பேசாம திரும்பி வாங்க. ஸ்னேகாவை விட்டுடுங்க. ஓகே பாஸ். தங்கச்சியை காப்பாத்திட்டேன், என்னோட ரஞ்சினியை காப்பாத்திட்டேன், என் ரஞ்சினியை காப்பாத்திட்டேன், ரஞ்சினியை காப்பாத்திட்டேன், ரஞ்சினியை காப்பாத்திட்டேன், ரஞ்சினியை காப்பாத்திட்டேன். அக்கா, என்னடா அருணாவும் நானும் பிரிஞ்சிருவோமோன்னு பயமா இருக்குக்கா. தமிழ், என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணும் பிரிய மாட்டீங்க. இல்லக்கா, நான் மட்டும் நேர்ல பேசலான்னு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. சரி போன்லயாவது பேசலான்னு ட்ரை பண்ணா என் குரலை கேட்டாலே அவ வச்சிடுறாக்கா. என்ன அவாய்ட் பண்றாளோன்னு தோணுது. சச்ச, அப்படி சொல்லாத. அங்க என்ன சூழ்நிலையோ யாருக்கு தெரியும்? அக்கா, எதுவா இருந்தாலும் காதல் மாறாதுல்ல. அருணா இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. சரி, நான் வேணா அருணா வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசவா? ஏய்,
இந்த காதல் கத்திரிக்காய்லாம் வாண்டான்னு அன்னைக்கே சொன்னேனா? அப்புறம் என்ன தனியா அவளுக்கு தூபம் போட்டுன்னு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வேண்டாண்டா, விட்டுடுறா. இந்த பாழா போன காதல்லாம் உனக்கு வேண்டாம். நல்ல வேலைக்கு போ, கை நிறைய சம்பாதி, பெரிய ஆளா வரப்பாரு. பொண்ணு உன்னை தேடி வருவா. அருணா என்ன? அருணாவோட பல விதத்துல வசதியான பொண்ணு உன்னை தேடி வருவா. அம்மா, இந்த உலகத்திலேயே அருணா தான் எனக்கு ரொம்ப வசதி. நாசமா போற காதல் இது. அம்மா ஏமா திட்டுற? காதலோட வலி காதலிச்சவாளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, இவ பெரிய சாக்ரட்டிஸ் காதல பத்தி பேசுறா. குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இந்த காலத்து பசங்க கிட்ட காதல் மாட்டிக்கிட்டு தவியோ தவின்னு தவிக்கிறது. சைட் அடிக்கிறது, SMS அனுப்புறது, கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துட்டு சேட்டிங் பண்றது, பைக்ல உட்கார்ந்து சேசிங் பண்றது, இதத்தான் காதல்னு நினைக்கிறா. நன்னா சம்பாதிக்கணும், உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு யார் நினைக்கிறா? சுயமா இப்பெல்லாம் யார் சம்பாதிக்கிறா? அம்மாக்காரி சோறு போடணும், அப்பங்காரன் பைக் வாங்கி கொடுத்துருவான். அதுல குரங்கு குட்டி மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி அப்படி தவ்வி பிடிச்சுக்க வேண்டியது இருக்கு. இவ 60 மைல் ஸ்பீட்ல உருன்னு ஊரெல்லாம் சுத்தி ஆக்சிடென்ட் பண்ண வேண்டியது. காதலாம் காதலு, இதாண்டி காதலு, கத்திரிக்காய் காதலு. கருமம். கேட்டுண்டியாடா? வாழ்க்கையில முதல் தடவையா உருப்படியா ஒரு அட்வைஸ் பண்ணிருக்க அலமேலு. நானா கேட்டுக்கோ. அன்னைக்கு ரோட்ல ஒரு பையனை பார்த்தேன். அவன் டி-ஷர்ட் போட்டுட்டு போயிட்டு இருந்தான். அந்த டி-ஷர்ட்ல என்ன எழுதி இருந்தது தெரியுமா? மை டாடி இஸ் மை ATMன்னு எழுதி இருந்தது. இந்த காலத்து பசங்களுக்கு அவ அம்மா அப்பாவை பணம் சம்பாரிச்சு கொடுக்கற மிஷினா நினைக்கிறான். இவனுக்கு அப்பா அம்மா கூட இல்ல, அப்படியாவது புத்தி வந்துதா? காதல் காதல் காதல்னு பித்துக்குழி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். ஏமா அவனை இப்படி அழ வைக்கிற? ஆமாண்டி, அவன் என்ன சந்தோஷமா சிரிக்க வைப்பான்னு நினைச்சேன், நடக்கல. அதான் நான் இவனை அழ வைக்கிறேன். தமிழ், நீ இதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. அருண் அவன் நான் பார்த்து பேசுறேன். ஏய், உனக்கு உடம்பு பூரா கொழுப்புடி வேண வில்லங்கம். இந்த கேசவன்னு ஒருத்த பணம் கேட்டு பெறாண்டின்னு இருக்கான், கழுத்துல கைய போட்டு நெரிச்சுட்டு இருக்கான். நீ புது பிரச்சனையை ஏற்படுத்தின்னு இருக்க. மாமி, இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, பெரிய ராயல் குடும்பம், எனக்கு தெரியாத குடும்பம். இப்படி உதைக்க வரவன் உன்னையும் தான் உதைப்பான், என்னையும் தான் சேர்த்து அந்த வதைப்பான். உதைய வாங்கிண்டாவது நீங்க திருந்துங்கோ, இல்லன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பி ஊருக்கு போங்க. சும்மா தோணன்னு பேசிண்டு. ஆமா, ஊன்னா இத ஒண்ணு சொல்லி என் வாயை மூடிடுங்கடி. ஏய், உன்னத்தா மதுரை வீரம் மாதிரி உனக்கு மாறுகாலு மாறுகை வாங்கினாதா நீ உருப்படுவ. ஒண்ட வந்தானே நீ, உனக்கு எதுக்குடா காதலு? கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்துருக்கிறியா? ஓ, காதல் காதல். தமிழே, மாறுகால் மாறுகை வாங்கினாலும் காதலுக்காக போராடணும், ஜெயிக்கணும். லைலா மஜ்னு கதையில பொண்ணு பார்க்க போன காயலு அதான்ப்பா மஜ்னு லைலாவோட காலை பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டானா. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு காதல். அந்த மாதிரி உன் காதலும் அப்படித்தான் இருக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனாலும் இந்த குடும்ப சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கணும். குழப்பறல்ல, என் வயசு. சார். யாரு? வணக்கம் சார், என் பேரு அலமேலு. என்ன உங்களுக்கு தெரியல? எந்த அலமேலு? ஸ்னேகா ஆத்துல இருந்து வரேன், அவ உறவுக்காரி. ஸ்னேகாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களா? எதுக்காக இங்க வந்தீங்க? முதல்ல வெளியே போங்க. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த இன்விடேஷனை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்? தமிழ் அருணா கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்க. என்ன உளறீங்க? ஐயோ, பின்ன என்னங்க, அந்த ஸ்னேகா உங்க பொண்ணு அருணா தமிழ் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, சவால் விட்டுட்டு இருக்கா. அவ யாருங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு? இது தெரிஞ்சும் இதுவரையிலும் நீங்க உங்க பொண்ணு விஷயத்துல எந்த முடிவும் எடுக்காம இருக்கீங்க. இத கண்டிச்சு உங்க அலட்சியத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இன்விடேஷனோட வந்திருக்கேன். நீங்க என்ன ஸ்னேகா கிட்ட ஜெயிக்க போறீங்களா, இல்ல அவளை ஜெயிக்க விட்டு நீங்க அவமானப்பட்டு நிக்க போறீங்களா? நீங்க ஸ்னேகாவோட ஆளுதானே, இதை என்கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நானும் என் பொண்ணும் ஸ்னேகா வீட்டில தான் இருக்கோம். ஆனா ஸ்னேகா எனக்கு எதிரி. அவெல்லாம் ஒரு பொண்ணா? ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அதுக்கு ஸ்னேகா தான் உதாரணம். அப்ப ஏன் நீங்க இன்னும் ஸ்னேகா வீட்டுல இருக்கீங்க? புற்றுநோய் எதுக்கு உடம்புல இருக்கு? தான் வளரவும் அந்த உடம்ப அழிக்கிறதுக்கும் தான். அந்த மாதிரி தான் நானும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னேகாவுக்கு நான் தான் புற்றுநோய், என்னாலதான் அவ அழிய போறா. என் பொண்ணு சம்பாதித்தலதான் அங்க எல்லாருமே உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்காங்க. ஊருக்கெல்லாம் உழைச்ச கொட்டுறதுக்கா நான் என் பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்.
உதவி பண்றேன்னு ஒரு பஞ்ச பரதேசி கூட்டத்தையே அந்த வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு வெறும் பையன்தான் உங்க பொண்ணை காதலிக்கிற தமிழ். அவன் கெட்ட கேட்டுக்கு காதல் ஒரு கேடா? இவங்க எல்லாம் ஒளிஞ்சாங்கன்னாதான் என் பொண்ணு சம்பாதியத்துல நான் ராணி மாதிரி இருக்க முடியும். இதுக்காகவா ஸ்னேகாவையும் அவ குடும்பத்தையும் பழிவாங்கணும் துடிக்கிறீங்க? இதை விட முக்கியமான காரணம் இருக்குமா? உங்க பொண்ணு அருணா மாதிரி என் பொண்ணு சோபாவும் ஒரு காலத்துல உலகமே தெரியாத பொண்ணா இருந்தா. இந்த ஸ்னேகா அவ மனசு கெடுத்து அவ மனசுல காதலுங்கிற விஷத்தை புகுத்தி அவங்க வீட்ல வெறுமனே இருந்த ஒரு பையன் கிச்சாங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. கிச்சா தான் எனக்கு தெரியுமே. அந்த கிச்சாவுக்கு கட்டி வச்சு அவ செத்தே தொலைஞ்சா. இன்னைக்கு என் பொண்ணு சோபா வாழா வெட்டியா இருக்கா. அது யாராலே? அந்த சதிகாரி ஸ்னேகாவால தானே. அவளை சும்மா விடலாமா சொல்லுங்க? அந்த ஸ்னேகா இனிமே நிம்மதியாவே இருக்க கூடாது. அந்த கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றிமா. அருணா நல்லபடியா வாழணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை. அவ இன்னொரு ஷோபாவும் ஆயிடக்கூடாது. உங்க பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானா? உங்க அந்தஸ்துக்கும் வசதிக்கும் எவ்வளவோ நல்ல மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. போயும் ஒரு கார் மெக்கானிக். ச்சே, என்னாலதான் என் பொண்ணு சோபா வாழ்க்கையை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஸ்னேகா கிட்ட தோத்துட்டேன். ஆனா உங்க பொண்ணு அருணா வாழ்க்கைய கண்டிப்பா என்னால காப்பாற்ற முடியும். நிச்சயமா இந்த தடவை ஸ்னேகா கிட்ட நான் ஜெயிப்பேன். ஆனா அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு தேவை. நிச்சயமா நீங்க எந்த உதவி கேட்டாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்னேகாவை இந்த ஊரை விட்டே வரணும். இந்த வார்த்தைய உங்ககிட்ட இருந்து நான் கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம். வரேன் சார். போயிட்டு வாங்க. மகேஷ் வீட்டை விட்டு போய் இன்னையோட 5 நாள் ஆகுது. என்ன மனுஷன்? பொண்டாட்டி குழந்தை எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காதா? ச்சே, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி எல்லாம்? என்ன மனுஷங்களோ, என்ன உலகமோ, என்ன சுயநலம். ஹலோ ரோஜா, என்ன வீட்டை விட்டு அனுப்புனதும் நம்ம ஆபீஸ் சொத்து சுகத்தெல்லாம் ஜாலியா அனுபவிக்கிறியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மகேஷ், இப்பதான் உங்களுக்கு எங்க ஞாபகம் வருதா? இப்ப எங்க இருக்கீங்க? ஏன் நான் வீட்டு பக்கத்துல இருந்தா அடியாட்களை அனுப்பி என்னை இங்க இருந்து அடிச்சு விரட்டலானா? மகேஷ், இந்த மாதிரி கீழ்த்தரமா நினைக்கிறது உங்க புத்தி. நீங்க சாப்பிட்டீங்களா பட்னியா இருக்கீங்களான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கு. பட்னி இருந்தா இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்ப? எப்ப சாப்பிட்டேன்னு கணக்கு போட போறியா? ஏன் மகேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, இப்போ உங்க கையில கொஞ்சமாவது காசு இருக்கா இல்லையா? ஓஹோ, நான் காசு இல்லாம நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற காட்சிய உன் மனசுக்குள்ள ரசிச்சு சந்தோஷப்படலான்னு கேக்குறியா? மகேஷ், எது கேட்டாலும் இப்படி குதர்க்கமா பேசினா எப்படி? பண்ண தப்பல நீங்க அத மறந்துட்டு பழைய ஏமேல போட்டீங்கன்னா எப்படி? ஏய், என்ன எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு தாண்டி நீயும் மாமனார் திட்டம் போட்டீங்க. என்ன அடிமேல அடிக்க வச்சு அவமானப்படுத்துறது காரணம் நானே அந்த வீட்டை விட்டு வெளியில வரணும்ன்றதுக்காக தானே? மகேஷ், நான் வெளியில போயிட்டா மொத்த சொத்துக்கு நீ ஒருத்தியே ஏகபோக அதிபதி ஆயிரலான்றது உன்னோட திட்டம் இல்லையா? அதனாலதான் உன் மாமனார் தாளம் போடுறாரு. அதுக்கேத்த மாதிரி நீ டான்ஸ் ஆடுற. உனக்கும் அந்த மல்லிகாவுக்கு என்னடி வித்தியாசம்? முட்டாள்தனமா பேசாதீங்க. என்ன போய் அந்த மல்லிகாவோட கம்பேர் பண்றீங்க? ச்சே, உங்க புத்தி வேற எப்படி இருக்கும்? சேத்துக்கோ சந்தனத்துக்கோ வித்தியாசம் தெரியாமல இருக்கீங்க நீங்க. உங்க குரலை கேட்கவே பிடிக்கல எனக்கு இப்போ. ஓஹோ, என் குரல் கூட உன் காதுல குத்துதா? ஒரு காலத்துல என் குரல் தேனா இனிச்சது, இப்ப தேலா கொட்டுதா? ஆமா, தேலாதான் கொட்டுது. வீட்ல புருஷன் சரியில்லைனா ஒரு பொண்ணு வேற என்ன பண்ணுவா? நானும் நீங்க திருந்துவீங்கன்னு பொறுத்து பாத்துட்டேன் மகேஷ். ஆனா நீங்க திருந்துற மாதிரியே இல்ல. உங்களுக்காக நான் மாமா கிட்ட எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன். ஆனா நீங்க அந்த மல்லிகா கூட சேர்ந்து நடந்துகிட்ட விதம், உங்களால ஆபீஸ்க்கு ஏற்பட்ட நஷ்டம், இதெல்லாம் சேர்த்து தான் மாமா உங்களுக்கு எதிரியா மாத்திருச்சு. இந்த உண்மை உங்களுக்கு இன்னும் புரியலையா? அது புரியுது. அதே மாதிரி உன்னோட பணத்தாசை எனக்கு எதிரா உன்னை நல்லா மாத்திருச்சு. இத நீ ஒத்துக்கோ. என்னது? எனக்கு பணத்தாசையா? எனக்கு இந்த பணம் அந்தஸ்து எதுவுமே வேண்டாங்க. இப்பவே நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட இருந்து உரிமையெல்லாம் வாங்கிக்கோங்க. இல்ல, நான் வர மாட்டேன். தெரியும் நீங்க எங்க வருவீங்க. உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல. You are a coward. ஏய்,
சும்மா பசப்பாதடி. வீட்டுல இருக்கிறது பழைய சாதமா இருந்தாலும் அத புருஷனுக்கு போட்டுட்டு பட்னியா கிடக்கிறவ தாண்டி பத்தினி. ஆனா நீ ஏசி ரூம்ல பஞ்சு மெத்தையில காலாட்டிட்டு படுத்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஆனா நான் நடு ரோட்ல இப்படி நாய் மாதிரி ஜல்லி மேல கொளுத்துற வெயில்ல கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கேன். அது உங்க தலையெழுத்து. செஞ்ச பாவம் சும்மா விடுமா? ஆமாண்டி, குத்துது. உடம்பு முழுக்க சுடுது. எனக்கு குத்தணும் சுடணும், அததானே நீ ஆசைப்பட்ட. தைரியம் இருந்தா வீட்டுக்கு வாங்க. நீங்க என்ன பத்தி நினைக்கிறது எவ்வளவு தப்புன்னு நான் நிரூபிக்கிறேன். அந்த வீட்டுக்கு வரதை விட கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல நானே போய் படுத்துப்பேன். அது எவ்வளவோ பெட்டர். மகேஷ், இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? உன் கூட இருந்து நான் பட்ட அவமானம் எல்லாம் போதும். இனிமே உன் முகத்துல கூட நான் முழிக்க தயாரா இல்ல. இனிமே நீ யாரோ நான் யாரோ, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்க. என்ன தேடாத. குட் பை. வீட்டை சுத்தம் பண்ணுங்கன்னு இப்படி அடம் பிடிக்கிறிய, இதெல்லாம் வேலைக்காரி செய்யற வேலை. ஐயே, வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா ஒன்னும் தப்பு இல்ல. இது நம்ம வீடு, நாம தான் வேலை பார்த்தாகணும். நல்லா அங்க பாத்துட்டீங்க, அங்க பாருங்க. என்ன சகல, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போல இருக்கு. வெளியில தான் புலியா இருக்கீங்க, வீட்டுல எலியா இருக்கீங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்டை சுத்தம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா வெளியில இருக்கிற குப்பையும் அழுக்கும் வீட்டுக்குள்ள வந்து சேருது. என்ன பண்றது? என்ன தானே சொல்றீங்க? புரிஞ்சுக்கிட்டா சரி. எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்திருப்பேன்? நம்ம ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சுக்கிறதுக்கா? எல்லாம் அந்த ஸ்னேகா மேட்டர் தான். அந்த பொண்ணு ஒரு 4-5 நாளா வேலைக்கு வரல. ஆளை வச்சு தூக்கலான்னு பார்த்தேன், மனசு கேட்கல. அவ வேலைக்கு வராதனால இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேற அப்படியே நிக்குது. எனக்கும் ஒரே மன உளைச்சல். அந்த நஷ்டத்துக்கெல்லாம் நீங்க தான் சகல பொறுப்பு. என்ன விளையாடுறியா? உன் திமிர் பேச்சல அந்த வீட்டுக்கு வெளியில வச்சுக்க. அவ வேலைக்கு வரலன்னு இங்க எதுக்கே வந்து சொல்ற? பின்ன நீங்க தானே அந்த குடும்பத்துக்கே காட் ஃபாதர். அது நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க, இல்லைன்னா நாரிடும். அவ வேலைக்கு வராததுக்கு காரணமே நீ தானே. 1000 இருந்தாலும் அவளை நீ கை நீட்டி அடிச்சது தப்பு. இத பார், அவ 10 லட்சம் ரூபாய் கடனை எப்படியாவது அடைச்சிடறேன்னு சொல்லிட்டா. இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிட விரும்பல. அவளை தொந்தரவு பண்ணாத. அதை எப்படி விட முடியும்? அந்த பணம் 10 லட்சம் அது எனக்கு பெருசு இல்ல. ஆனா ஸ்னேகா எனக்கு வேலைக்கு வந்து ஆகணும். வேலைக்காரி சரியில்லைன்னா நான் தூக்கி எறிஞ்சிட்டு போலாம். ஆனா ஒரு முதலாளி மோசமானவன் அவன் எப்படி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியும்? போக விட மாட்டேன். அப்புறம் முதலாளிக்கு கேவலம் இல்ல. ஓஹோ, அவ்வளோ ஈகோ இருக்கா உனக்கு? இந்த பார், பணம் பெருசு இல்லைன்னு சும்மா பொய்யெல்லாம் பேசாத. நீ ஒரு பணப்பே. சொந்தக்காரன்னு கூட பார்க்காம என் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி என் தொழிலே முடக்கிட்ட. நீ ஒரு பணத்தாசை பிடிச்சவன்னு இந்த ஊருக்கே தெரியும்டா. விட்டுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன். ஃப்ரீஸ் பண்ண உன் அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்றேன். ஸ்னேகாக்கு கொடுத்த 10 லட்சம் ரூபாயும் விட்டுறேன். நான் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ரவுடி செம்பட்டி பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுறேன். ஆனா ஸ்னேகா எனக்கு வேணும். ஸ்னேகா மறுபடியும் வேலைக்கு வரணும். அவ என் கூட மட்டும்தான் இருக்கணும். ஏண்டா, பணம் பெருசு இல்லைங்கிற, கடன் பெருசு இல்லைங்கிற, ஆனா அந்த அப்பாவி பொண்ணு மட்டும் வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிற. 10 லட்சம் ரூபாயும் 10 வருஷம் கட்டி காப்பாத்தின உன் பிசினஸையும் 10 நாள் பழகின ஒரு பொண்ணுக்காக விட்டு கொடுக்கணும்னு துடிக்கிறியா? அதுக்கு என்ன காரணம்? அவளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா? டேய், ஏற்கனவே அவன் மகேஷால சீரழிஞ்சு நிக்கிறான். நீ வேற அவளை பங்கு போட நினைக்கிற. ஆனா எனக்கு ஸ்னேகா வேணும். ஸ்னேகா மறுபடியும் வேலைக்கு வரணும், வந்து ஆகணும். ஸ்னேகாக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னு தெரியாம நீ அவளை பத்தி தப்பா பேசிட்ட. ஸ்னேகா நீ தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச. அவ வாங்கின 10 லட்சம் ரூபாய்க்கு நீ தான் பொறுப்பு. ஸ்னேகா மட்டும் திரும்ப வேலைக்கு வரல, பிசினஸ் அழிச்சிடுவேன். என்னடா சொன்ன? ஸ்னேகா மறுபடியும் வேலைக்கு வரணும், இல்ல சகலன்னு கூட மரியாதை இருக்காது. இவன் என்ன அப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு போறான்? ஸ்னேகா மேல இவனுக்கு அப்படி என்ன உரிமை? உனக்கு ஏதாவது புரியுதா? ஒண்ணுமே புரியல. அவ சரியான லூசுடி. ஐயோ, நான் அவனை பத்தி சொல்லல. பத்மா, இந்த வீட்டுல ஊஞ்சல் ஒண்ணு தாண்டி குறையா இருக்கு. ரெஸ்ட் எடுக்கும்போது ஊஞ்சல்ல படுத்தி தூங்குனா உடம்புக்கு எதமா இருக்கும். ஏய்,
என்னடி சிரிக்கிற? இந்த வயசுல ஊஞ்சல் தேவையான்னு பாக்குறியா? ஏய், இளமை ஊஞ்சல் ஆடுதுடி. நீங்க 3 சக்கர வண்டியே ஓட்டலாம்க்கா. அவ்வளவு சின்ன வயசா இருக்கீங்க. உனக்கு தெரிஞ்சவடி. மகேஷ், என்ன மகேஷ், மூஞ்சில ஒரு ஷைனிங்கே காணோம்? வீட்டை விட்டு துரத்துட்டாங்களா? ஐயோ பாவம், காய்கற மரமா இருந்தவருக்கும் கௌரவமா வச்சிருந்தாங்க. இப்போ காய்க்காதன்னு தெரிஞ்சதும் வேறிக்கே வெந்நீர் ஊத்துட்டாளா உன் பொண்டாட்டி? உன் மனசு எவ்வளவு பாடுபடும். இந்த உலகத்திலேயே என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே மகாராசி நீ மட்டும்தான் வீரலட்சுமி. போடா புண்ணாக்கு, வெளியில போடா. வீரலட்சுமி, இந்த வீரலட்சுமி மகேஷ நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா மகேஷ் தான் இந்த வீரலட்சுமியை இன்னும் புரிஞ்சுக்கல. ஒருவேளை புரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். அப்படின்னா பணவரவு இருந்தாதான் இந்த வீரலட்சுமியோட உறவு, புரியுதா? உன் பொண்டாட்டி பேருக்கு வெந்நீர் தான் ஊத்துனா. நானா இருந்திருந்தா காய்க்காத மரத்தை எப்போவோ வெட்டி விறகாக்கி வித்திருப்பேன். வீரலட்சுமி, கத்தாதடா. காசு இருந்தா உள்ளவா. அடி பாவி, உனக்கு எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்துருப்பேன், அதெல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த வீட்டுக்கு கணக்கால் போட்டதே என் பணத்துல தான். இப்போ என்கிட்டயே பணத்தை கட் அண்ட் ரைட்டா கேக்குறேன் இல்ல? ஆமையா, கிரானைட் மகேஷ் கொடுத்த பணத்துல தான் கணக்கால் போட்டேன். பெங்களூர் பாண்டியன் கொடுத்த பணத்துல தான் மேல்மாடி கட்டினேன். மதுரை மாணிக்கம் கொடுத்த பணத்துல தான் சமையலறை கட்டினேன். திருச்சி கோவிந்தசாமி கொடுத்த பணத்துல தான் முன் பக்க வாசலே கட்டினேன். நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே. என்கிட்டயா கட் அண்ட் ரைட்டா கேக்குற? ஆமையா, அப்படிதான் கேட்பேன். நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்திருந்தாலும் சும்மா ஒண்ணும் கொடுக்கலையே. நீ தேனி மாதிரி சுறுசுறுப்பா உடைச்சு கொடுத்திருக்கலாம். ஆனா தேன் எடுக்காமலா விட்ட? எத்தனை விதமான பூக்கள், எத்தனை விதமான தேன், மறந்துட்டியா? இதப்பா, பழசையெல்லாம் பேசிக்கிட்டு நிக்காதே. நாங்க ஒன்னும் கடலை வித்து பொழைக்கலையா, எங்க உடலை வித்து பொழைக்கிறோம். உங்க கிராண்ட் நைட் பிசினஸ் விட எங்க நைட் பிசினஸ் ரொம்ப கஷ்டமானது. ரத்த கண்ணீர் படம் பாத்தியா? நீ சின்ன பையா, பாத்திருக்க மாட்டேன். அந்த படத்துல வர காந்தா பரம்பரை சேர்ந்தவதா இந்த விஜயவாடா வீரலட்சுமி. எட்டி உதைச்சு அனுப்புறதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடு. வீரலட்சுமி, என்ன பயந்துட்டியா? இதப்பா, உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். பணம் சம்பாதிச்சு எடுத்துட்டு வா. எவ்வளவு நாள் வேணும்னாலும் தங்கு. இல்ல இந்த வீரலட்சுமிய மறந்துடு, புரியுதா? இப்போ நீ போலாம். வீரலட்சுமி, போடா, போ சொல்றேன் இல்ல. கெட் அவுட். சார், மகேஷ் சார். ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? சார், நானும் வீரலட்சுமியோட ஆள் தான் சார். என் பேர் மணி சார். அக்காவோட 10 வருஷமா இருக்கேன். அக்காவை தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்லாம் எனக்கும் பழக்கம். ஓஹோ, நீ வீரலட்சுமி ஆளா? அவளை பத்தி என்கிட்ட பேசாத. பொம்பளை அவ. புரிஞ்சு போச்சு. உள்ள என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் வீரலட்சுமி அவ புத்திய காமிச்சிருப்பா, உங்களை துரத்தி அனுப்பிச்சிருப்பா, அதானே? பரவாயில்லையே, வீரலட்சுமி பத்தி நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. சார், இந்த உலகத்துல யார் சார் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா? அதுக்கெல்லாம் யாருக்கு சார் நேரம் இருக்குது? இப்ப இருக்கிற நிலைமையில இந்த உலகத்துல எதுவுமே சும்மா கிடைக்காது. பஞ்சமத்தை வேணும்னா பணத்தை கொடுக்கணும், பணம் வேணும்னா வேற எதையாவது கொடுக்கணும், எதையாவது இழக்கணும். உன்னை இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும். கிவ் அண்ட் டேக் பாலிசி, சிம்பிள் பிலாசபி. அதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க மதிப்பை வீரலட்சுமி கழுத புரிஞ்சுக்கவே இல்லை. அவ முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சார்? அவ மூஞ்சில பணத்தை தூக்கி விட்டெறிஞ்சிட்டு நீங்க ஆம்பளை நிரூபிச்சுட்டு அப்புறமா போங்க சார். நான் எப்படி? கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ உங்களுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன். நீயா? நான் இல்ல சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்கு பணம் தருவாரு. ஆனா அவருக்கு தேவையானதை நீங்க தரணும். அவருக்கு என்ன தேவை? அதை நான் அப்புறமா சொல்றேன். ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா போதும். நான் என்ன வேணாலும் செய்றேன். ஆனா பணம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். என் கூட வாங்க சார்.
ஆட்டோ உட்காருங்க உட்காருங்க சார். மாமா ஆ, உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா பால் பாயசம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. எதுக்குமா பால் பாயாசம் அது இதுன்னு பிரமாதப்படுத்துற? எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ஆமா, என்ன விசேஷம்? இன்னைக்கு உங்க பர்த்டே மாமா. மறந்தே போயிட்டோம்மா. ஆனா நான் மறக்கல மாமா. கோயிலுக்கு போய் நீங்க நீண்ட ஆயுசோட இருக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க மாமா. ஏமா, என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறியே, நீ சாப்பிட்டியாமா? இன்னும் இல்ல மாமா. முதல்ல நீ சாப்பிடு. இல்ல மாமா, நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நீ முதல்ல சாப்பிடுமா. இந்த புடி. மாமா சொல்றத கேளுங்க. இன்னைக்கு உங்க பர்த்டே, நீங்க தான் முதல்ல. பிரமாதம், சூப்பர். நீங்க அவளுக்கு ஊட்டி விடுறீங்க, அவ உங்களுக்கு ஊட்டி விடுறா. ஆனா ஏதோ ஒரு மூலையில உங்க புள்ள, என் புருஷன், பட்னியா கடந்து செத்துன்னு இருக்காரு. ஏய், நீ எப்படி உள்ள வந்த? கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புள்ளே இல்லாத வீட்ல யாரோ துள்ளி விளையாடினாங்க அப்படின்னு. ஸ்னேகா, வாய் அடக்கி பேசு. யார் வீட்ல வந்து என்ன பேசுற? மகேஷ் எங்க? உனக்கு எதுக்கு? உன்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மகேஷ் காணாம போனதுக்கு காரணமே நீதான். நீதான் அவரை எங்கேயோ அடிச்சு துரத்திருக்க. அந்த சந்தோஷத்தை தான் மாமனாரும் மருமகளமா சேர்ந்து பால் பாசி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா பட்டாசு வெடிச்சு கொண்டாடி மாமா இருக்கோம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஸ்னேகா, மகேஷ் ஏன் காணோங்கிற விளக்கம் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா மல்லிகா விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மகேஷ்க்கும் மாமாவுக்கும் ஒத்து வரல. சரி, மகேஷுக்கும் அவரோட அப்பாவுக்கும் தான் ஒத்து வரலன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் மகேஷ் வலுக்கட்டாயமா ஏன் வீட்ல இருந்து இழுத்துன்னு வந்த? அவர் அங்கேயே மானத்தோட இருந்திருப்பாரு. இரு, என்ன விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? மகேஷ் உன் வீட்டுல மானத்தோட இருந்தானா? உங்க அம்மா அவனை தங்க தாம்பாள தட்டுல வச்சு தாங்கினாங்களா? உனக்கு உடம்பெல்லாம் தோலுன்னு வெங்காயம் வெள்ளைப்பூண்டை பார்த்து சொல்லிச்சான். அந்த மாதிரி இருக்குது உன்னோட கதை. மகேஷ் உங்க அம்மா கிட்ட செருப்படி வாங்கினது இந்த ஊரு உலகத்துக்கே தெரியுமே. நீங்க அவர் மேல சாணியை கரைச்சி ஊத்துனதை விட அதோனும் பெருசு இல்ல. சொந்த புள்ள மேல போய் இதுக்கு கட்டின பொண்டாட்டி வேற உடந்த கேவலமா இருக்கு. அவன் ரொம்ப உத்தம புத்திரன். அவனுக்கு நீ வக்காலத்தா? நான் அவர் உத்தம மனைவியா தான் இருக்கேன். நீ இருக்கலாம், அவன் உத்தம புருஷனா இல்லையே, நல்ல புள்ளையாவும் இல்லையே. புள்ள இல்லைன்னா அந்த ஒரு துக்கத்தோட போயிடும்னு சொல்லுவாங்க. புள்ள இருந்தா 1000 துக்கம்னு சொல்லுவாங்க. அந்த 1000 துக்கத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். அது உனக்கு பிடிக்கலையா? மகேஷோட அப்பாங்கிற முறையில அவர் பேசிட்டாரு. ஏ ரோஜா, நீயாவது மகேஷ் மேல பாசமா இருக்கியா? எனக்கு அவர் மேல இருக்கிற அக்கறையில ஒரு சின்ன துளியாவது உனக்கு இருக்கா? உன் மாமனாருக்கு பால் பாயசம் பண்ணி கொடுக்கற, இதுல இருந்து தெரியறது உனக்கு யார் மேல அக்கறைன்னு. கோபுரத்து மேல கல் சும்மா இருக்கும்போது குப்பை கோபுரத்து மேல விழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுமா? அப்படி இருக்கு உன் கதை. என் புருஷனை பத்தி நீ ஏன் வாயில வயித்துல அடிச்சுக்கிற? அதுதானே, இது எங்க குடும்ப விஷயம். இதுல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ வெளியில போ. போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டு போறேன். மகேஷ் இப்படி திடீர்னு வீட்டு விட்டு போயிருக்காருனா என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு இங்க ஏதோ பெரிய குடும்பம் நடந்திருக்கு. அதுக்கு நீதான் ரோஜா முழு பொறுப்பு. இங்க பாரு, நல்ல குடும்பம்னா 4 நல்லது நடக்கும், 4 கெட்டது நடக்கும். மகேஷ பத்தி கவலைப்பட வேண்டியது நான், மகேஷோட அப்பா மட்டும்தான். நீ அவரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வெளியில போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மகேஷ் எனக்கு வேணும். அவரை கண்டுபிடிக்கல உங்க 2 பேரையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஆமாமா, என்ன சொன்னாலும் நாய் வாழ நிமித்த ட்ரை பண்ற கதை தான் மாமா இது. ஆமாமா, என்ன பெரிய மகேஷ் மகேஷ பத்தி நாங்களே கவலைப்படல. எப்பவுமே வயிறு தான் சோத்துக்கு அலையும். சோறு வயிறை தேடாது. அவனுக்கு தேவைப்பட்டா அவன் வருவான். நீ வெளியில போ. ப்ளீஸ் கெட் அவுட். நிறுத்துங்க. இந்த வீடு தான், நிறுத்துங்க. இறங்குங்க. இந்தாப்பா. ஆமா, இது யார் வீடு? உனக்கு பணம் தரப்போற தரம் செட்டு. பெரிய சேட்டியா? அவர் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிரு. எந்த கேள்வியும் கேட்காத. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா. இரு, ஒரே ஒரு கேள்வி. எந்த கேள்வியும் கேட்காதயா? சரி கேட்டு தொலை. ஆமா, நான் ஏன் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றேன்? யோ வாயா. இரு, என்னையே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்த. எல்லாம் போக தெரியும். உனக்கு பணம் வேணுமா வேணாமா? வேணும். பேசாம வாய முடித்து வாயா. வாயாண்ணா,
நமஸ்தே சேட்ஜி. आइए 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 बैठिए. நான் சொன்ன பார்ட்டி தான். பேரு மகேஷ். ஆஹா, இவர் தான் உங்களுக்கு உதவ போறாரு. எல்லா விஷயமும் டீட்டெயிலா சொல்லிட்டீங்களா? ம். எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டாரா? நம்ம டாக்டர் கிட்ட தானே கூட்டிட்டு போனீங்க, அவர் ஓகே பண்ணிட்டாரா? எல்லாம் ஓகே தான் சேட். இதோ மெடிக்கல் ரிப்போர்ட் கூட இருக்கு. கண்டிஷனா? சேட்ஜி என்ன சொல்றாரு? சு, பேசாம இரு. என்னப்பா எல்லாம் சொன்னாரா? உனக்கு ஓகே தானே? பணத்தை வாங்கிட்டு அப்புறம் தகராறு பண்ணக்கூடாது. இந்த ஏஜென்ட் லேசுப்பட்டவன் இல்ல, நம்மள பலியாடா வச்சு ஏதோ காரியம் சாதிக்கிறான். என்னப்பா பேச்சே காணோம்? ஓகேவா இல்லையா? என்ன இவ்வளவு யோசிக்கிற? எல்லாம் ஓகே தான் சேட்ஜி. முதல்ல பணத்தை எடு. இல்ல, அவர் எதுக்கு இவ்ளோ இரியா, பணம்? சும்மா இரியா. இரியா. இவ்ளோ பணம் எதுக்கு? சும்மா இரியா. நான் சொல்றேன். இல்ல சேட், ஒரு நிமிஷம். ஏய், பேசாம இரு. காரியம் முடிய நேரத்துல கால வரடா. ஏய், நீ வாய மூடு, பணத்தை வாங்காத. சேட், நீ எதுக்கு இவ்ளோ பணம் தர? எப்பா இதுல 3 லட்சம் இருக்கு. நீ கிட்னி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு தானே வந்தேன். கிட்னியா? யோ, காரியத்தை கெடுத்துட்டிய. வாய மூடு. உனக்கு தான் 2 கிட்னியும் நல்லா இருக்குல்ல. பணத்து மேல உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தா உன் கிட்னியை கொடு. நான் என் கிட்னி எல்லாம் தர மாட்டேன். யோ ஏஜென்ட், உன் புத்தி காட்டிட்டேயா? இல்ல சேட்டு, நான் உண்மையை சொல்லி தான் கூட்டு வந்தேன். பார்ட்டி கொஞ்சம் பணம் அதிகமா எதிர்பார்த்து பம்முது. இரு வரேன். யோ, இன்னே இப்படி பண்ணிட்ட? ஏய், நீ என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறப்ப யோசிச்ச நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. என் கிட்னிய எனக்கே தெரியாம விக்கிறியா நீ? ராஸ்கல். உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? ஒரு பைசா இல்ல. அப்புறம் எப்படி வாழ போற? மடியில பணம் இல்லைன்னா மனைவி கூட மதிக்க மாட்டா. வீரலட்சுமி கூட வீட்டை விட்டு துரத்திடுவா. 3 லட்சம் ரூபாய் சும்மாவா கிடைக்கும்? பணமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. பணம் கேட்டேன்னு வச்சுக்கோ, போலி போடுவேன். காசு இருந்தா உள்ளவா. யோ, நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்காக கிட்னி? யோசிச்சு பார் மகேஷ். 3 லட்சம் இந்த நேரத்துல உன் கஷ்டத்துக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கும்னு யோசி. ஏஜென்ட் சொல்றது உண்மைதான். பணம் இல்லாம அப்பா மதிக்கல, பொண்டாட்டி சீந்தல, அந்த வீரலட்சுமி எட்டி உதச்சிட்டான். 3 லட்சம் இப்ப நமக்கு பெரிய பணம். அதுக்காக நாம ஏன் கிட்னியை தரணும்? கிட்னி தரதா சொல்லி 3 லட்சம் வாங்கலாம். எப்படி ஆபரேஷன் செய்ய 15 நாளாவது ஆகும். அதுக்குள்ள இந்த 3 லட்சத்தை எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிடலாம். வேற ஊர்ல இந்த பணத்தை மூலதனமா வச்சு தொழில் ஆரம்பிக்கலாம். இதுதான் கரெக்டான ஐடியா. என்ன உன் முகம் திடீர்னு பிரகாசமா ஆயிடுச்சு? சரி, நான் என் கிட்னியை தர ஒத்துக்கிறேன்.